அந்த சிவத்தொண்டனைக்கு தமிழன் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு சேக்கிழார் ஒரு பெரிய புராணம் செய்து தந்தார். கண்ணனை ஆராதிக்கின்ற வைணவ தமிழனுக்கு, ராதாகிருஷ்ணனுக்கு அவன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு கம்பன் ஒரு ராமகாதையை செய்து தந்தான். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத்தமிழ் எங்கள் மொழி என்று வாழுகின்ற ஃபக்கீர் முகமதுக்கு, ஃபாசிலுக்கு அவன் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எட்டயபுரம் உமரப்புலவர் சீரா புராணத்தை செய்து தந்தார். ஜெகத்கஸ்பாருக்கு, என் அண்ணன் கிளைமண்டுக்கு, கலஸ்தீனுக்கு, டென்னிஸுக்கு தமிழ்நாட்டிலே தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு தமிழில் ஒரு கிறிஸ்தவ காப்பியம் வேண்டும் என்கிற ஒரு தேவை வந்த பொழுது வீரமாமுனிவர் தான் தேன் சொட்டும் தேம்பாவணியை எங்கள் தீந்தமிழுக்கு செய்து தந்தான். அவர் பாடினார். நல்ல கற்றறிந்த பெருமாட்டி அக்கா இருக்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் தமிழ் பேசுறது தடக்கமாக தான் இருக்கு. இந்து சமயம், சைவம், வைணவம், இதில் பிறவி தியரின்னு ஒன்று இருக்கு. நாஞ்சில் சம்பத்தியா இப்படி நாடு பூரா சுத்துறேன், 40 வழக்க சந்திருக்கிறேன்னா நான் போன பிறவியில் ஏதோ நாயை கல்லெடு தெரிஞ்சிருக்கேன்ட்டான் என் ஆள். ஜெகத்கஸ்பார் நான் பேசுகிற அரங்கிற்கு ஜெகத்கஸ்பார் எப்படி தலைமை தாங்குகிறார் என்றால், போன பிறவியில் ஏதோ நமக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கு. பிறவி தியரி இந்த நாட்டில் அசைக்க முடியாத கொள்கை அது அவர்களுக்கு. வைணவத்துக்கு நானே சில வேளை நம்புகிறேன். நான் திராவிட இயக்க கொள்கையில் அழுத்தமான வெறி உள்ளவன் என்றாலும் நானே பிறவி கொள்கையை சில வேளை நம்புகிற அளவுக்கு என் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்து விடுகின்றன. இந்த பிறவி தியரியை பேசுவதற்கு வந்ததுதான் நம்முடைய சமயம். இந்த பிறவி தியரியை மறுதலித்து the last judgment, பாவ மன்னிப்பை இந்த நாட்டில் பரிந்து பேச வந்ததுதான் கிறிஸ்தவம். தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லி சமய இலக்கியங்கள் அத்தனையும் படிக்கிறார். தேம்பாவணியில் அவர் சுட்டுகிறார். ஒரு ஆழ்வார் பாடுகிறான், கண்ணனை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணன் ரொம்ப அழகா இருப்பான். அவன மாதிரி அழகான கடவுள் யாரும் இல்லை. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள், புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு கண்ணதாசன் லைச்சு பாடுவான். ஆழ்வார்கள் கூட அழுது கேட்பார்கள் கண்ணதாசன் பாட்டை. நான் கோயம்புத்தூர் கண்ணதாசன் விழாவில் பேசும்பொழுது அவனை 13வது ஆழ்வாரா சேர்த்துக்கிட்டா என்னன்னு கேட்டேன். அப்படி பாடுனா கண்ணன் ரொம்ப அழகான கடவுள். இதை பார்க்கிறான் ஒரு பக்தன், ஒரு ஆழ்வார். அவனை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு அவருக்கு. நல்ல பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமல செங்கன், அச்சுதன், அமரர் ஏறு, அவ்வளவு அழகா இருப்பான். அவளே பிரமித்து போகிறாள். யசோதை தொட்டில போட்டு தாளாட்டிட்டு, டேய் டேய் கண்ணா, அவனுக்கு யாரு வந்து தொட்டில் தெரியுமாட்டா? இது நம்ம தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திட்டத்திலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறியா? அரசாங்கம் தந்த அரசு தொட்டிலாடா இது? தம்ரோ பர்னிச்சர்ல வாங்கினதுன்னு நினைக்கிறியா? உங்க மாமா வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கடா பைத்தியக்காரா? வீட்டில் உங்க அப்பா தச்சனை கூட்டிட்டு வந்து செய்த தொட்டில்னு நினைக்கிறியாடா? இல்லடா, இது உனக்குன்னே பிரம்மன் அனுப்பி வச்சது. அது எப்படி இருக்கு தொட்டில்? மாணிக்கம், வைரம், பத்தி ஒளி வீசும் பதக்கம் எல்லாம் இழைத்து கலந்து செய்த தொட்டில். மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணு பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான். தாலோ தாலோலோ என்று தாலாட்டுகிறாள் யசோதை. பெரியாழ்வார் பாடுகிறார், யசோதை கண்ணனுடைய முகத்தையும் பார்க்கிறாள், நீலவானத்தையும் நிமிர்ந்து பார்க்கிறாள். நீலவானத்தில் நிலவு ஒன்று அழகாக சிரிக்கிறது. நிலவை பார்த்தோன்னா இவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருது. யாருக்கு? யசோதைக்கு. அவ சொல்றா, டேய் சந்திரனே, வானத்தில் உச்சியில் இருக்கிறதுனால ரொம்ப உயரத்தில் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருப்பதனால உலகத்தில் நீதான் ஒளி பொருந்தியவன் கர்வமா? எட்டாத உயரத்தில் இருக்கிறதுனால நீதான் பெரியவன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா?
அதெல்லாம் கிடையாது. நீ எத்தனை ஜாலம் செய்தாலும் என் கண்ணனுடைய முகத்துக்கு உன் முகம் ஈடாக மாட்டா. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோது பறந்து எங்கும் எத்தனை ஒளி செய்யினும் என் மகன் முகம் நேருவாது கண்டாய்.